السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய உதவியால் தஃசீருல் ஜலாலைன் என்ற இந்த கிதாபை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த பாடநெறியின் தொடரிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எம்முடைய பாடங்களில் முகத்திமத்துல் இல்மு சார்ந்த விடயங்களை நாங்கள் படித்துவிட்டு முகத்திமத்துல் கிதாபு சார்ந்த விடயங்களை சென்ற பாடத்திலே பார்த்தோம். எனவே இந்த முகத்திமத்துல் கிதாப் என்ற இந்த பகுதியை சார்ந்த ஒரு பிரிவுதான் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். இந்த பகுதி சம்பந்தமாக சென்ற எமது பாடத்திலே தெளிவாக பார்த்தோம். இன்றைய எமது பாடம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப். முஸன்னிஃபுடன் தொடர்புபட்ட விடயங்கள். பொதுவாக சென்ற பாடத்திலும் நாங்கள் பேசியிருந்தோம். தஃசீருல் ஜலாலைனை பொறுத்த வரைக்கும் இரண்டு இமாம்களுடைய கோர்வைதான் அந்த கிதாப். ஒன்று ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா, இரண்டாவது ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா. இவர்கள் ரெண்டு பேருடைய கோர்வையும் தான் இந்த தஃசீருல் ஜலாலை. அல்லாமா ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய கிதாபை கோர்வை செய்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆனுக்கு தஃசீரை எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு தஃசீரை எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் பக்கராவிற்கு தஃசீர் எழுத ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சில வசனங்களுக்கு தஃசீரை எழுதிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மரணம் அவர்களை வந்தடைகிறது. மரணித்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காலம் செல்லுகிறது. தஃசீருல் ஜலாலைன் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரான ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத், தன்னுடைய ஆசிரியருடைய அதே போங்கில் என்ன செய்கிறார்கள்? எழுத ஆரம்பிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக துல்லியமாக எந்த ஒரு வேறுபாடும் காண முடியாத அளவுக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த கிதாபை எழுதுகிறார்கள். பார்ப்பவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனை ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு மிக துல்லியமாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மிக அழகான முறையிலே என்ன செய்கிறார்கள்? எழுதி முடிக்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்கராவிலிருந்து அதே போன்று சூரத்துல் கஹ்ஃப் வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? சூரத்துல் இஸ்ராவுடைய ஆரம்பம் வரைக்கும் பூர்த்தியாக, இந்த கடைசி வரைக்கும் பூர்த்தியாக எழுதி முடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தஃசீர் எழுதப்பட்டு விட்டது. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா, இதுல முதலாவதாக ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா இவர்கள் சம்பந்தமாக நாங்க பார்த்துவிட்டு அடுத்ததாக ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய சரிதையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அடுத்ததாக பாடத்தை நாங்கள் நிச்சயம் ஆரம்பிக்க முடியும். அந்த வகையில் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பெயர் முஹம்மத் பின்
அஹ்மத் பின் இப்ராஹிம் பின் அஹ்மத் பின் ஹாஷிம். முஹம்மத் பின் அஹ்மத் பின் இப்ராஹிம் பின் அஹ்மத் பின் ஹாஷிம், இதுதான் இவர்களுடைய பெயர். இவர்களுக்கு குனியத்தாக சொல்லப்படும் அபுல் அப்பாஸ் என்பதாக சொல்லப்படும். அதே போன்றுதான் இவர்களுடைய லக்கபாக ஜலாலுத்தீன் என்று சொல்லப்படும். ஒன்று அல் ஜலால் அல் மஹல்லி என்றும் சொல்லப்படும், அல்லது விரிவாக ஜலாலுத்தீன் அல் மஹல்லி என்பதாகவும் சொல்லப்படும். அல்லாமா இப்னுல் இமாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுடைய இந்த லக்கபை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இன்னும் ஒரு லக்கபும் சொல்லப்படும். திஃப்தாசானில் அரப் என்பதாகவும் இவருக்கு லக்கப் சொல்லப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாமா இப்னுல் இமாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு இன்னும் ஒரு லக்கப் சொல்லப்படும். எப்படி? திஃப்தாசானில் அரப் என்பதாகவும் இவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், இவர்களுடைய வளர்ச்சி சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், அல்லாமா சஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய எழுத்தூடாக நான் பார்த்திருக்கிறேன், அதாவது இவர்களுடைய கையெழுத்திலே நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்றால் ஹிஜ்ரி 791 ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்ப அந்த கட்டத்தில் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் கெய்ரோவில் பிறந்தார்கள். காஹிராவுல பிறந்து அங்கே என்ன செய்தார்கள்? வளர்ந்தார்கள். அதே போன்று அதே இமாம் சஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், காஹிராவிலே ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் வளரக்கூடிய அந்த சிறு பராயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆனை கற்க ஆரம்பித்தார்கள், இல்முடைய கிதாபுகளை கற்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய கல்வியின் உயர்வு இருந்தது என்றால், பல கலைகளில் இவர்கள் கால் பதித்தவர்களாக இருந்தார்கள். ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் பல கலைகளிலே கால் பதித்தவர்களாக இருந்தார்கள். ஃபிக்ஹை கற்றிருக்கிறார்கள், அதே போன்று உசூலுல் ஃபிக்ஹை கற்றிருக்கிறார்கள், அதே போன்று அரபு மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்கள், நஹ்வுல, சர்ஃபுல, ஃபராயித், ஹிசாப், மந்திக், பயான், மஆனி, அரூத், இப்படி பல கலைகளில் கால் பதித்த ஒருத்தர் தான் அல்லாமா ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள். எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்றால், இவர்கள் தஃபன்னன ஃபில் உலூமில் அக்லிய்யத்தி வன் நக்லிய்யா, அல் உலூமுல் அக்லியாவிலும் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் அல் உலூமுன் நக்லிய்யாவிலும் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்களுடைய உஸ்தாதுமார்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அதிகமான உஸ்தாதுமார்கள் இவருக்கு இருந்திருக்கிறார்கள். அதிகமானவர்களிடம் இவர்கள் மாணவனாக இருந்திருக்கிறார்கள். சிராஜுத்தீன் இப்னுல் முல்கின் ரஹிமஹுல்லாஹ் இவர்களிடம் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் சிராஜுத்தீன் அல் புல்கைனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று முஹம்மத் பின் மூசா அத்திமியரி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இசுத்தீன் பின் ஜமா ரஹிமஹுல்லா இவங்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அபு ஜுரா வலியுத்தீன் அல் இராக்கி ரஹிமஹுல்லா இவங்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று முஹம்மத் பின் சஅத் ரஹிமஹுல்லா இவர்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அலாஉத்தீன் அலி இப்னு முஹம்மது அல் புகாரி ரஹிமஹுல்லா இவர்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அதே போன்றுதான் அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஷேகுல் ஹதீஸ் இவர்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அல் பைஜூரி ரஹிமஹுல்லா இவர்களுக்கு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான உலமாக்களிடம் கல்வி கற்றவர்தான் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள். அதே போன்று இவர்களுடைய மாணவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதிகமான மாணவர்கள் இவர்களிடம் கல்வி கற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இவங்க எங்க தர்சுடைய பணியை மேற்கொண்டார்கள் என்றால் கெய்ரோவில் இருக்கக்கூடிய மதாரிசுகள்ல தன்னுடைய பணியை மேற்கொண்டார்கள். ஃபிக்ஹை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஏராளமான இல்முகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல் மதரசா அல் முஅய்யிதியா என்ற மதரசாவில் இவர்கள் தத்ரீஸை பொறுப்படுத்திருக்கிறார்கள். எப்ப அல்லாமா ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் மரணித்ததன் பிறகு அல் மதரசா அல் முஅய்யிதியாவில் என்ன செய்திருக்கிறார்கள், இவர்கள் தர்சுடைய பணியை பொறுப்படுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவர்களுடைய மாணவர்கள் மிக பிரதானமான மாணவர் தான் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள். தன்னுடைய தஃசீரை பூர்த்தி செய்த ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிக பிரதானமான மாணவர்கள்ல ஒருத்தராக இருக்கிறார். அதே போன்றுதான் ஷம்சுத்தீன் அஸ்ஸஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள், நூருத்தீன் அஸ்ஸம்ஹூதி ரஹிமஹுல்லா இவர்கள், இப்ராஹிம் பின் முஹம்மத் அல் மக்திசி ரஹிமஹுல்லா இவர்கள், அதே போல அல் ஹாஃபித் பின் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பேரன் யூசுப் பின் ஷாஹீன் ரஹிமஹுல்லா இவர்கள், இப்படி பல மாணவர்கள் இவர்களிடம் மாணவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பண்பை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை பற்றி உலமாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல் ஆலிமுல் ஆமில் என்பதாக சொல்லுகிறார்கள். வஹுவ மினல் உலமா அல் ஆமிலீன், வெறுமனே இல்மை மாத்திரம் கொண்டவர் கிடையாது, இல்முடன் சேர்த்து இவர் அமலையும் கொண்டவர். இவருடைய இல்மு அது அமலுடன் தொடர்பு பட்டதாக இருந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் இவரை பார்க்கும் பொழுது இவர் ஒரு வகாரத்துள்ளவர்களாக, ஒரு தோற்றமுள்ளவராக, அல்லாஹுக்கு அஞ்சியவராக, அதிலும் குறிப்பாக அதிகமான நலவுகளை உள்ளடக்கியவராக பார்க்கும் பொழுதே அவருடைய நலவுகள் எங்களுக்கு வெளிப்படும். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மாணவர் ஷம்சுத்தீன் அஸ்ஸஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை வர்ணிக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், வஹுவ மினல் அவுலியா இஸ்ஸாலிஹீன், அவர் நல்லடியார்களாகிய வலிமார்கள் ஒருத்தர் என்பதாக இவர்களுடைய அமல், இவர்களுடைய அமைதி, இவர்களுடைய நட்பண்பு இவைகளை வைத்து வர்ணித்து சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஹக்கின் பால் சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருடைய செல்வத்தை பார்த்தோ, யாருடைய செல்வாக்கை பார்த்தோ அவர்களின் பால் சாயாமல் எதில் ஹக்கு இருக்கோ அதன் பால் சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் யாரு ஹக்க சொல்வார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். கடும் கஷ்டமான நிலைமைகள்ல ஒருத்தர் ஹக்குக்காக வேண்டி பாடுபடுகிறார் என்றால் அவருக்குரிய உதவியாளராக கூட ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் பட்டம் பதவிகளில் ஒரு ஜாஹிதாக இருந்திருக்கிறார்கள். பட்டம் பதவிகளிலே அவர்கள் முந்தி அடித்துக் கொள்ளாமல் ஒரு ஜாஹிதாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இவர்களுக்கு கலாவுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அல்லாமா ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் மரணித்ததன் பிறகு ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கலாவுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனை மறுத்து விட்டார்கள். மறுத்துவிட்டு அரசனை பார்த்து சொன்னார்கள்,
இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேனாக இருந்தால் இது இந்த மார்க்கத்துடைய இந்த மன்சபை அடைவதற்கு எனக்கு தடையாக ஆகிவிடும், என்னை இயலாமலாக்கிவிடும். எனவே இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று அங்கே தடுத்தார்கள். அதே போன்றுதான் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்லுவார்களாம். ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள், இன்னஹு லா தாகத லி அலன் நார், இந்த உலகிலே நான் வேண்டுமான பொறுப்பை எடுக்கலாம், ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே நரகின் மீது நான் நிறுத்தப்படுவதற்கு எனக்கு அதற்குரிய சக்தி கிடையாது என்பதாக சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு பேணுதல் உள்ள ஒருத்தராக இருந்தார்கள். அதே போன்றுதான் புத்தி சாதுரியமானவராகவும் இருந்தார்கள். ஆக மிக துல்லியமானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு உலமாக்கள் இவர்களை வர்ணித்து சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய இது ஒரு காலமும் இதிலே எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படாது என்பதாக சொல்லுகிறார்கள். எந்த ஒரு தவறும் வராது. ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்ன ஃபஹ்மி லா யக்பலுல் ஹதஅ, என்னுடைய இந்த சிந்தனை, என்னுடைய விளக்கம், என்னுடைய அறிவு இருக்கிறதே, இது ஒரு போதும் தவறை ஏற்றுக்கொள்ளாது என்பதாக சொல்லுகிறார்கள். அவருடைய மாணவர்கள் ஒருத்தர் சொல்லுகிறார், ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் விட்ட தவறு என்றால் அது இதுதான் தவறு, இதுதான் அவர்கள் முதல் தடவையாக ஏற்பட்ட அவர்களுக்குரிய தவறு, இப்படி சொன்னதுதான் அவர்கள் முதல் தடவையாக எடுத்துக்கொண்ட தவறு, மற்றபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே நடந்தது கிடையாது. அவர்களுடைய புத்திசாலித்தனத்தில் அவர்களுடைய இல்முல எந்த ஒரு தவறும் நடந்தது கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கூர்மையான அறிவுள்ள ஒருத்தராக காணப்பட்டார்கள். ஒவ்வொரு இமாம்களும் இவர்களை பற்றி மிக அழகாக புகழ்ந்து சொல்லுகிறார்கள். மாணவர் சஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, கான இமாமன் அல்லாமத்தன், இவர்கள் ஒரு இமாமாக, ஒரு அல்லாமாவாக, ஒரு முஹக்கிக்காக இருந்தார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மிக பெரும் ஒரு அறிவாளி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அல்லாமா இப்னுல் இமாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் பல கலைகளிலே கால் வைத்தவர்கள். அது ஃபிக்ஹாக இருக்கலாம், அகீதாவாக இருக்கலாம், உசூலாக இருக்கலாம், நஹ்வாக இருக்கலாம், மந்திகாக இருக்கலாம், எந்த துறைகளிலும் இவர்கள் கால் வைத்து இறங்கியவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் முஹம்மத் பின் ஐயாஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, கான ஆலிமன் ஃபாதிலன் பாரிஅன், இவர்கள் ஒரு ஆலிமாக, ஃபாதிலாக, பாரிஆக, ஒவ்வொரு கலைகளிலையும் சிறந்த ஒருத்தராக இருந்தார். அதே போன்று கான ஹைரன் ஆரிஃபன் பில் ஃபிக்ஹ், இவர் ஃபிக்ஹை நன்கு அறிந்தவராக, ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் இவர்களுடைய கிதாபுகள், இவர்கள் கோர்வை செய்த கிதாபுகளை பொறுத்த வரைக்கும் தஃசீருல் ஜலாலை, சூரத்துல் கஹ்ஃபிலிருந்து கடைசி வரைக்கும், அதோடு சூரத்துல் ஃபாத்திஹா, இவைகளை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் தஃசீருல் குர்ஆன் என்பதாக ஒரு தஃசீரை கோர்வை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 அமர்வுல இருந்து என்ன செய்தார்கள், இதனை பூர்த்தி செய்தார்கள். இதுவும் சூரத்துல் கஹ்ஃபில இருந்து, அதே போன்றுதான் கடைசி வரைக்கும் என்ன செய்தார்கள், கோர்வை செய்தார்கள். அதே போன்று ஷரஹு ஜம்இல் ஜவாமி என்ற கிதாபை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஷரஹுல் வரகாத் இதனை கோர்வை செய்திருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மின்ஹாஜுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள். ஷரஹுல் மின்ஹாஜ் என்ற பெயரில் எங்களுக்கு தெரியும். கன்சுர் ராகிபீன், ஷரஹு மின்ஹாஜ் தாலிபீன், மஹல்லி என்பதாக நாங்கள் அதற்கு சொல்லுவோம். அதே போன்றுதான் அத்தம்பீஹ் ஃபி ஃபுரூஇ ஷாஃபிஇய்யா, தம்பீஹ் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். தஸ்ஹீலுல் ஃபவாயித் ஃபி நஹ்வி என்ற கிதாபுக்கு இவர்கள் ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதனை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. அதே போன்று அல் ஜஹ்ரு பில் பஸ்மலா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள்.
கன்சு ஸகாயிர் ஃபி ஷர்ஹ் தாஇய்யா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அல் கவுலுல் முஃபீத் ஃபி நைல் ஸஈத் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல கலைகளில் தன்னுடைய திறமைகளை நிச்சயித்திருக்கிறார்கள், வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ரமதானுடைய நடுப்பகுதி ஹிஜ்ரி 863 ரமதானுடைய நடுப்பகுதியில் என்ன செய்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். தொடர்ச்சியான நோயாக இருந்து அந்த காலகட்டம் ரமதானுடைய நடுப்பகுதியில் இவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது, தொடர் நோய் ஏற்படுகிறது. அப்படியோ அந்த நோயுடனே அவர்கள் முஹர்ரம் வரைக்கும் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 864 முஹர்ரம் வரைக்கும் தொடர் நோயாகவே இருக்கிறார்கள். இருந்துவிட்டு இவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, இவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே இவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 71 வயதை தாண்டிவிட்டது. இதற்கு பிறகுதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போன்றுதான் இரண்டாவது இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய பெயர் அப்துர் ரஹ்மான் பின் கமாலுத்தீன். இவர்களுடைய நிஸ்பத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்ஸுயூத்தி என்பதாக நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் உஸ்யூத் என்ற மதீனா, இது மிஸ்ர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஊரோட நிஸ்பத் செய்துதான் அவர்களுக்கு அஸ்ஸுயூத்தி என்பதாக சொல்லுகிறோம். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவங்க ஹிஜ்ரி 849 ரஜபுடைய மாதம் என்ன செய்கிறார்கள், பிறக்கிறார்கள். அதுவும் மகரிப் தொழுகைக்கு பிறகுதான் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களும் காஹிராவில் தான், கெய்ரோவிலே வளர்கிறார்கள். இவர்கள் ஒரு அனாதையாக இவர்கள் வளர்க்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், மனனத்தை பூர்த்தியாக்குகிறார்கள். தன்னுடைய 8 வயதிலே குர்ஆனை மனனமாக ஆக்கிவிட்டார்கள். அதே போன்று மிக முக்கியமான கிதாபுகளை கூட இவர்கள் மனனம் செய்கிறார்கள். உம்தா, அல்ஃபியத் பின் மாலிக், மனாஹிஜுல் ஃபிக்ஹ், இப்படியான கிதாபுகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள், இவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே மனனம் செய்கிறார்கள். இவர்கள் அதிகமான கிதாபுகளை கோர்வை செய்கிறார்கள். எதுவரைக்கும் கிட்டத்தட்ட இவர்களுடைய கிதாபுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் அதிகளவான கிதாபுகளை சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 600 சொச்சம் கிதாபுகளை சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு தஅலீஃப்ல ஒரு பரக்கத் செய்யப்பட்டவர் தான் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவர்களுடைய உஸ்தாதுமார்களை பொறுத்தவரைக்கும் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவருக்குரிய உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஷரஃபுத்தீன் அல் முனாவி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அஷேக் முஹ்யித்தீன் அல் காஃபிஜி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 வருட உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். இல்முல ஆக அதிகமான இல்மை இவரிடமிருந்து இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவருடைய மாணவர் அல் முஅர்ரிக் இப்னு இயாஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இவருடைய மாணவராக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ஷம்சுத்தீன் அத்தாவூதி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இவருடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்களுடைய கிதாபை பொறுத்தவரைக்கும், இவர்கள் கோர்வை செய்த கிதாபுகளை பொறுத்தவரைக்கும் ஏராளமான கிதாபுகளை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அது குத்துபுல் முத்தவலாவாக இருக்கட்டும் அல்லது குத்துபல் முஹ்தசராவாக இருக்கட்டும், பல அமைப்புகள்ல இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்றால் அவர்களே சொல்லுகிறார்கள், ஏராளமான இல்முகள்ல நான் கிதாபுகளை எழுதியிருக்கிறேன், ஆனால் இல்முல் ஹிசாபை தவிர ஏனைய எல்லா இல்முகளையும் நான் என்ன செய்திருக்கிறேன், நான் பாண்டித்தியம் பெற்றவன், அவைகள்ல நான் கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு ஆக பாண்டித்தியம் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். அதே போன்றுதான் அல் இத்தகான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற ஒரு கிதாபை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். முத்தஷாபிஹுல் குர்ஆன், அல் இக்லீல் ஃபி இஸ்தின்பாத் தன்சீல்,
மஃபாத்திஹுல் கைப் ஃபி தஃப்சீர், அத்துரருல் முன்தசிரா ஃபில் அஹாதீஸில் முஷ்தஹிரா என்ற கிதாபில் என்ற பெயரில் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல கிதாபுகளை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹாஜி ஹலீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கிதாப் கஷ்ஃபுத் துனூன் இதுல சொல்லுகிறார்கள், இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபுகளை நான் எண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 576 கிதாபுகள் முஅல்லஃபுகள் வருகிறது. அல்லாமா இப்னு இயாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 600 முஅல்லஃபாத்துகளை இவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கஸ்ரத்துல் இல்ம், கஸ்ரத்துல் ஃபதுல் இதை கொண்டு இவர்கள் அறியப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களே சொன்னார்கள், கது ருஸிக்து, நான் அல்லாஹ்வால் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எது, வலில்லாஹில் ஹம்து அத்தபஹுரு ஃபி சபஅத்தின் மினல் உலூம், கிட்டத்தட்ட 7 விதமான இல்முகளை நான் பாண்டித்தியம் பெற்றவன் என்பதாக தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் இமாம் இப்னு இயாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த மிக அபூர்வமான ஒரு அறிவாளி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இவர்களுடைய முசன்னஃபாத்துகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600ஐ தாண்டி விடுகிறது. அந்த அளவுக்கு இவர்கள் தந்த இல்முடைய பயணத்திலே முயற்சி செய்தவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பேணுதலாக வாழ்ந்த ஒரு இமாம், தன்னை இல்முக்காக வேண்டி அர்ப்பணித்தவர், தன்னுடைய சிறு பராயம் இவர்கள் யத்தீமாகவே வாழ்ந்தார்கள், யத்தீமாகவே வளர்ந்தவர்கள். எனவே தன்னுடைய மரணம் வரைக்கும் இவர்கள் தன்னை இல்முக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள்ல ஒருத்தர். சிறு பராயத்திலே 8 வயதாக கூடிய அந்த நேரத்திலே என்ன செய்கிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு தன்னை இல்முலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எனவே இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க காஹிராவுல தன்னுடைய வீட்டுல ஹிஜ்ரி 911 ஜுமாதுல் அவ்வல் பிறை 19 இவர்கள் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். இவர்கள் கெய்ரோவில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான அந்த மக்பராவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இன்றும் கூட அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் அளவுக்குத்தான் அவர்களுடைய அந்த அடையாளம் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 61 வயது. 61 வயதுல இவர்கள் என்ன செய்தார்கள், உலகை விட்டு பிரிந்தார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடத்தில் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்ற தலைப்பிலே தஃப்சீருல் ஜலாலைன் என்ற இந்த கிதாபை கோர்வை செய்த மிக பிரபலமான 2 இமாம்கள் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மாணவர் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவங்க 2 பேர் சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். வரக்கூடிய பாடத்தில் அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க கிதாப ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் முகத்திமாவை நாங்க பார்த்துட்டு கிதாபை நாங்க ஆரம்பிச்சு போவோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.